2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெம் தொலைக்காட்சியிலிருந்து தொடர்ந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள மக்களுடைய ஆதரவு யாருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது டிவிக்கு வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். திமுக தான் சப்போர்ட். திமுக தான் எங்களுடைய சப்போர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கொடுக்கலாம். என்னோட சப்போர்ட் திமுக தாங்க. சீமான் அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு ஐடியா போட்டோம். டிஎம்கே தான். இனிமே எப்போதுமே எங்க தளபதி தாங்க. டிவிக்கே தாங்க. டிவியை தான் எங்க விஜயண்ணனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா விஜயண்ணனுக்கு தான் ரொம்ப ஓட்டு போடும். தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆதரவு டிஎம்கே கூட்டணி. என்னோட சப்போர்ட் வந்து டிவிக்கு விஜய். விஜய்க்கு தான். நான் வந்து விஜய்க்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டிஎம்கே உதயநிதி. திமுக டிவிக்கு நமக்கு எப்போதுமே டிஎம்கே தான். உதயசூரியன் தான். நம்ம வந்து என்டிகே தான் ப்ரோ. நாங்கள் திமுக தான் ஆதரவாக இருக்கிறோம். திமுக தான். ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் நான் என்னுடைய முழு ஆதரவு தெரிவிக்கிறேன். விஜய்க்கு தான்ப்பா. நாம் தமிழர். சீமான் விஜய்க்கு தான். டிவிக்கு தான். விஜய்க்கு. ஸ்டாலினுக்கு தான். டிஎம்கே தான். டிஎம்கே. தமிழ் தேசியம் நாம் தமிழருக்கு தான் எங்களோட சப்போர்ட். டிவிக்கே பார்க்கலாமே. டிஎம்கே சார். டிஎம்கே தான். என்னுடைய சப்போர்ட் திமுக சொல்லிட்டேன். ஸ்டாலின் ஐயா தான். டிவிக்கே விஜய் தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் சப்போர்ட். நான் நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு தான் போடுவோம். தளபதி விஜய் சார் தான் வேணும். விஜய் தான் டிவிகே தான்ப்பா. டிவிகே சார். எங்களுக்கு சப்போர்ட் விஜய். எனக்கு விஜய் தானே போடுவேன். டிவிகே. கன்ஃபார்ம் டிவிக்கே தான். என் சப்போர்ட் வந்து எப்பவுமே இளைய தளபதி தான். பிஜேபி நயனாருக்கு தான். திமுக தான். நமக்கு வந்து ஜனநாயகம் முறைப்படி பார்க்க போயில இப்போ திமுக பண்ணுறது எல்லாமே அராஜகம் தான். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இப்போ சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு டிவிக்கே ஒரு வெளியில் கூட வர முடியாத அளவில் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்க போயில நேற்று நடந்த ஒரு ஆதோ அர்ஜுனாவுடைய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அழுது பேசுனது அவருடைய வழிபுறாமே சொல்கிறாரு. அவர் சின்ன ஒரு வெளியில் கூட நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதுக்கு எல்லாமே திமுக தான் காரணம். திமுக வந்து இப்போ வந்து அகற்றப்படணும். தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டிய சக்தி அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியில் பார்க்க போனீங்கன்னா பிஜேபி. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்களா தோற்று வெளியில் பார்க்குறதுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரில ஒரு தோற்றம். ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்று தான். இவங்களுக்கு எப்போவுமே இன்னொருத்தவங்க யாரும் நுழைஞ்சிடக்கூடாது. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேத்துக்கும். இது டிவிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஆனால் அவருக்கு எந்த அனுபவமே இல்லை. அவர் நம்பி எப்படி ஒரு நாட்டையே கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். அவர் நாட்டை அனுபவம் இல்லாத என்ன இருக்குது. உண்மை நேர்மை இருந்தாலும் அனுபவம் தன்னால் வந்துடும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு கண்டிப்பாக உண்மை நேர்மை இருக்கிற ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எல்லா அனுபவம் வந்துடும். நம்ம திருட தெரியாது, அந்த அனுபவம்லாம் நம்மகிட்ட இல்லை. திருட தெரியிற அனுபவம் இல்லை, சாராயங்காய்ச்சா அனுபவம் இல்லை, மற்ற அனுபவங்கள் இருக்குது. அரசியல் அனுபவங்கள் வந்துடும், தன்னால் வரும். உண்மை நேர்மை வரும்போது மக்கள் தான் கொடுக்கணும் அதுக்கு வாய்ப்பு. உங்களுடைய ஆதரவு டிவிகேக்கு தான். சப்போர்ட்டுன்னு சொல்வதை விட மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்குறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், அப்பாவி எம்எல்ஏ சபாநாயகருடைய தொகுதி என் தொகுதி. அங்கே என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா கல்கோரி பிரச்சனை. எல்லா இடமும் கிட்டத்தட்ட ஒரு ஊரில் மட்டும் 20 கல்கோரி இருக்குன்னு எல்லா டிவிலையும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு எங்கே சொல்ல போகும்போது எங்களுக்கு நல்ல ஆட்சி வேணும். திறமையான நேர்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் யாரோ அவர். அது புதுமுகமாக பழைய முகமாக இருக்கக்கூடிய ஆளா இல்லாத ஆளா பிஜேபி அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் சொல்ல நான் விரும்பலை. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, மக்களுக்கு எது தேவை அப்படின்னு சிந்திச்சு ஏன் வாரானோ அந்த. இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு வந்து திமுக தான் எங்களுடைய சப்போர்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறைய நல்ல திட்டங்கள் இருக்காங்க. இன்னொன்று வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியை பொறுத்தவரை பிரசன்னா நிற்கிறாப்புல. பிரசன்னாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா வின் பண்ணி நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் நல்லா வின் பண்ணி வருவார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நாங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா லோக்கலில் இருக்கிற அமைச்சர் சேகர் பாபுன்னா அவரை போய் நாங்கள் போய் பார்ப்போம். அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் உடனுக்குடனே அந்த வேலையை பண்ணித்தராங்க. எங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றபடி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் அவரை போய் அந்த அமைச்சரை போய் ஈஸியாக அணுகி எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். நேரடியாக ஈஸியான முறையில் போய் நீங்கள் பார்க்கலாம். எப்போ வேணாலும் போனாலும். அவங்க வீடு வந்து தானாத்தேரி லாஸ்ட்டில் இருக்குது, புளியந்தூர் அந்த இதுக்கிட்ட ஓட்டேரிக்கிட்ட. எப்போ போனாலும் போய் பார்க்கலாம். காலையில் ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு போனாலும் பார்க்கலாம். நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம். எங்கள் வியாபாரியுடைய விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். அவங்க நிறைய விஷயங்கள் வியாபாரிகளுக்காக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தமிழக முதலமைச்சர் அவங்களும் வியாபாரிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க.
அதனால் திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலைமை திமுக தான் வரும், கண்டிப்பாக திமுக தான் வரும். அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க, இன்னும் வந்தாலும் நிறைய செய்வாங்க. மகளிருக்கு குறிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் பொதுவாகவே வந்து எலெக்ஷன்னு நான் மெயினாக பேசலை. ஜென்ரலாக வந்து பாதகம் சாதகம் அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வரேன். இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது குறிப்பாக சொல்ல போனாக்கா நாட்டை ஓப்பனாகவே பேசுகிறேன், பகுத்தறிவு இல்லாத ஆட்சி இது. தமிழின தலைவன் என்ற சொல்லுக்கே களங்கம். அதாவது தமிழ் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியல. அதாவது முதியோர் என்றால் என்ன? 60 வயதுனா முதியோர். ஆனால் முதியோருக்குள்ளது வேற ஒன்று இருக்குது. இவங்க வந்து முதியோருக்கு கிடைச்சதெல்லாம் இவங்க வந்து தடை பண்ணிட்டாங்க. அப்போ பாதிக்கப்பட்டு யார்? ஆமாம், சலுகையெல்லாம் தடைப்பட்டாங்க. அப்போ ரெண்டாவது இன்னொன்று, தொழில் ரீதியாக பார்க்க போனாக்கா ஒன்றை அறிமுகப்படுத்தும் போது இதில் பாதகம் சாதகத்தை பார்க்கணும் இல்லையா? இது வந்து நான் ஒரு ஆட்டோ தொழிலாளி, அதாவது பெண்களுக்கு இலவசம்னு சொன்னாங்க. 50% எங்கள் தொழில் பாதிக்கப்பட்டது, புரியுதா? அடுத்து வரவர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்தாக்கா ஆண்களுக்கும் இலவசன்றார். ஸோ இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்டோ தொழில் தான் லட்சக்கணக்கான குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த தொழிலை பற்றி எந்த அரசாங்கமும் பேசலை. ஸோ வந்து படிக்கலைனால காமராஜர் ஒரு உதாரணம் சொல்கிறேன். காமராஜர் வந்து படிக்கலை, இருந்தாலும் பகுத்தறிவோட நாட்டை ஆண்டார். ஸோ தமிழகம் செத்து போய் 67ஓட தமிழ்நாடு செத்து போச்சு. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கொடுக்கலாம். மாற்றம் ஒரு இளைஞர் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி எல்லாம் யார் தாங்க அனுபவம்? நான் உதாரணம், இப்போ இருக்கிற முதலமைச்சர் அனுபவம் இருந்ததா? அனுபவம் இல்லை. குடும்ப பாரம்பரியத்தினால வந்தவர் தான் அவர். இப்போ அடுத்து தன்னுடைய மகனை வந்து தயார்படுத்துறாரு, வாய்ப்பு தயார்படுற. ஏன் ஒரு மாற்றம் ஏற்பாடு நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து அண்ணா திமுக ஆட்சியை பார்த்தாச்சு. கலைஞர்கிட்ட பேசினவன் நான் வீட்டில் போயிட்டு. கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தேன், தேசற்பாடி பதில் ஒரு பொறுப்பில் இருந்தேன். ஆனால் வந்து கலைஞர்கிட்ட பேசி கலைஞரோட எனக்கு எல்லாம் என்ன பேசுவேன். ஆனால் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கே இந்த ஆட்சி நடக்குது. கலைஞருக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஸோ எனக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அது புதுசாக வந்து விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு. இந்த தேர்தலில் நமக்கு வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளை நமக்கு தேவை. அதனால நம்ம ஒரு புது ஆளை கொண்டு வரலாங்கிறது தான். இந்த சீமானுடைய எண்ணங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவருடைய ஐடியாஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஐடியா நமக்கு நாட்டுக்கு வந்தாக அவர் கொண்டு வருவதாக இருந்தால் அது நல்லது. அது வருவாரா இல்லையானுங்கிறது காரியம் பிறகுதான் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறோம். சீமான் அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு ஐடியா போட்டோம். டிஎம்கே தான். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே டிஎம்கே இருக்கிறோம், கலைஞர் கட்சி. அதனால் ஒரு விஷயத்தை பண்ணால் நல்லா இருக்கும்னா என்ன விஷயத்தை சொல்லுங்க? புதுசாக விஷயம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காப்புல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுடைய ஆதரவு எப்பயுமே டிஎம்கே தான். இனிமே எப்போதுமே எங்கள் தளபதி தாங்க, டிவிக்கே தாங்க. எதனாலலாம் இப்போ ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு புதுசாக பண்ணட்டும். ஒரு அனுபவம் கூட இல்லை, தமிழ்நாட்டை எப்படி கொடுக்குறாங்க? எல்லாம் வந்த புதுசில் அனுபவத்தோட வந்துடுறாங்க. அப்படியே வர வேண்டியதுதான், வாய்ப்பு கொடுப்போம். அந்த 5 வருஷம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ அவர் வந்தோட்டி இந்த விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான முதல்ல லஞ்சம் வாங்கக்கூடாது. அவர் சொன்ன மாதிரி கொடுக்குற பணத்தை கரெக்டாக செலவழிச்சா நாடு நல்லா இருக்குங்க. பிடிக்கும் ப்ரோ, விஜய் பிடிக்கும் ப்ரோ. விஜய் ஃபேன் இல்லாமல் இப்போ தொண்டனை மாட்டோம் ப்ரோ. அப்படியா? இப்போ விஜய் சார் வந்துவிட்டு இந்த விஷயத்தை பண்ணால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் மாற்றினா எனக்கு இந்த சிட்டி லைஃபோட வில்லேஜ் லைஃப்னா எனக்கு விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் எது கொண்டு வந்தாலும் ஓகே தான் ப்ரோ. அப்போ எப்பயுமே உங்களுடைய ஆதரவு டிவிக்கே தான் ப்ரோ. எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜய் அண்ணனுக்கு தான் ரொம்ப ஓட்டு போடுவோம் நாங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கரூரில் போனாங்க, அங்கே 41 பேர் செத்துருக்கு. அது அவர் காரணம் இல்லை, அவருக்கு பின்னாடி இருக்கும் தூண்டி விட்டவங்க. ஆனால் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது காரணம் அவங்க தான் இருக்காங்க, அவங்க பின்னாடி இருக்கவங்க. ஆனால் சில பேர் ஜெயிக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கணும், அவங்க தான் வரணும்னு வேண்டிக்கணும். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எதனாலண்ணா? அவர் வந்து தமிழ் பற்றியும் பேசுகிறது, எதிர்காலத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றதெல்லாம் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. எதிர்காலம் தான் வேணுமே தவிர நிகழ்காலமோ இறந்த காலமே தேவையில்லை. அதுக்காக சொல்கிறேன். ஆனால் அவர் ஒத்தாலா போராடிக்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு கூட்டணி கூப்பிட்டு போகாமல். ஆனால் அவரையா நான் யாருக்கும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பணபலம் படைபலம் 50 வருஷம் ஆண்டவன்
கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவான். வரும்பொழுது பார்க்கும்போது பாதி பேர் செத்து போயிருப்பான், பாதி பேர் இருந்திருப்பான். அதனால தான் பண்ணுறாங்க. படப்படம் தான் கொடுக்கலாங்கிறீங்க. கொடுக்கலாம். அப்போ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக சீமானுக்கு தான் கொடுக்கணும். என்னுடைய ஆதரவு டிஎம்கே கூட்டணி. எதுலாங்கண்ணா? நான் மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனுடைய ரசிகர். டிஎம்கே கூட்டணி என்னுடைய தலைவர் உலகநாயகன் கமலஹாசன் என்ன கூட்டணி அவர் எதுக்கு ஆதரிக்கிறாரோ நாங்கள் அதை சார்ந்து நாங்கள் அதை ஆதரிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். போட்டியா இருக்கு. என்னுடைய சப்போர்ட் வந்து டிவிக்கு விஜய் அவர்களுக்கு. ஒரு புது மாற்றம் ஒன்று உருவாகணுமேன்றதுனால எனக்கு அது அப்போதுலேருந்தே அந்த 70 வருஷமாக இந்த இதிலே மாறி மாறி வர்றதுனால ஒரு புதுசாக ஒரு இது வரட்டுமேன்றதுனால தான் அந்த இதெல்லாம் இது பண்ணுறேன். இப்போ விஜய் சார் வந்து இந்த விஷயத்தை மாத்தினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க? நிறையா இருக்குது. அது வந்து தான் காட்ட முடியுமா கண்டி இப்போயே நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது உங்களுடைய ஆதரவு? என்னுடைய ஆதரவு டிவிக்கு விஜய் அவர்களுக்கு. என்னோட ஆதரவில் என்னை வந்து நம்ம என்னுடைய பசங்களுடைய ஆதரவு அதுதான். சரி. எனக்கு நான் ஆதியில இருந்தே எனக்கு இது ரெட்டையால தான்பா. ரெட்டலையா? எதனால பாட்டி? எனக்கு எனக்கு பிடிச்சவங்க ஆதரவு கொடுத்தவங்க நல்லது கெட்டது ஆணத்தை அறிஞ்சு திருடன் கொள்ளை பிப்பாக்கிட்டு அடிக்கிறவங்களாம் மறைச்சி விடுவாங்க. இந்த ரோட்டில் நின்று பைக்க விட்டாங்க. இப்போ பைக்க விடுறதுக்கு இல்லை. எவன் வேணாலும் அடிக்கிறான், திருடறான், கொள்ளை அடிக்கிறான். இதான் உண்மை. இப்போ அவங்க ஆட்சி இருந்தப்ப நல்லா இருந்துச்சா? யாராச்சு? ஜெயலலிதா. ஆமாம், அதனால தான் கொண்டுட்டாங்க. ஏதரையாப்பா ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆண்டா, நீ 5 வருஷம்னா நான் 5 வருஷம். அதுமாரி இல்லை மக்களுங்க. ரெண்டாம் யாராச்சும் வரலாமே. வரட்டும். யாரை சொல்லுவீங்க அப்படி? நான் சொல்கிறேன், நான் அதே தான். அவன் வந்தாலும் பரவாயில்ல. யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த தேர்தலில்? இந்த தேர்தலில் யாருக்கு போடணும் என் மனப்பிரகாரம் எனக்கு இது போடும். ரெட்டலைக்கு தான். ஆமாம், சொல்லிடுங்க நீங்கள். ஆமாம், என் மனசார கேன்சல். அவங்க மாண்டாலும் இருந்தாலும் எனக்கு இப்போ வந்து அந்த ஆட்சியை பற்றியே எனக்கு இதுவும் இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஆட்சிக்கு போடணும், அந்த ஆட்சிக்கு போடணும், இதுக்கு செய்யணும், அதுக்கு செய்யணுன்ற இன்ட்ரெஸ்டே எனக்கு கிடையாது. சரிங்க பாட்டி. விஜய்க்கு தான். எதனாலண்ணா? ஏற்கனவே மாற்று யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ சீமான் போட்டிருந்தோம். சீமானும் இப்போ வேஸ்ட்டு. அதனால் இப்போ விஜய் தான். வாய்ப்பு கொடுக்கலாமே சீமானுக்கு. வாய்ப்பு கொடுக்கலாம்லாம் கிடையாதுங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு அவரே ஜெயிக்க மாட்டேன்றா, அப்புறம் எப்படி அவர் வாய்ப்பு கொடுக்குறது? ஃபஸ்ட்டு ஒரு தலைவன்னா அவர் நிற்கிற தொகுதியிலே ஜெயிக்கணும். ஒரு தொகுதியிலே ஜெயிக்க முடியாதவங்க எப்படி சிஎம் ஆவாங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா போன அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்னு பார்க்க போனால் 2011 வந்து திமுக வெறும் 26 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. இப்போ ஆட்சியை பிடிக்கலையா? இப்போ 134 இல்லையா? எவ்வளோ ஓட்டு வாங்குறது முக்கியம் கிடையாது, எத்தனை சீட்டு வாங்குறது தான் முக்கியம். இப்போ 38% வந்துச்சு. 34 லட்சம் ஓட்டு. ஏதாச்சும் பிரோஜனம் இருக்கா? எந்த பிரோஜனமும் இல்லை. அதாவது ஜெயிச்சாதான் பிரோஜனம். அட்லீஸ்ட் 34 லட்சம் வாங்கினாரு, 8% வாங்கினாங்க. அவராச்சும் எம்எல்ஏ ஆனாரா? சட்டசபை போனாரா? இல்லை. அவரே வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அவர் ஏன் விஜயை பற்றி சொல்கிறாரு? முதல்ல ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லு, அப்புறம் சிஎம் ஆகலாம். சிஎம் ஆகிறதுக்கு 118 தொகுதி வேணும். அப்படி இருக்கும்போது எப்படி வர முடியாது? அதான் நம்ம தளபதி அப்படி கிடையாது. அவருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாலினும் சரி, அவர் வந்து வெறும் ரோட் ஷோ போகிறாரு, வெறும் கை காட்டுற யாரும் இல்லை. ஆனால் விஜய் வரும்போது நிறைய தடைகள் வருது. தடைகள்ல எவ்வளோ கூட்டம் ஃபஸ்ட்டு வந்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ நடத்தணும்னா அது கேன்சல் ஆயிடுது. ஆமாம், எல்லாமே ஆளுங்கட்சியில் தானே இருக்குது அது. அதனால் தளபதி மட்டும்தான் வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். இது வரைக்கும் முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு, அதுக்கு பிறகு திமுக, அப்புறம் அண்ணா திமுக. இவங்கெல்லாம் நாட்டுக்கு உழைச்சி ரொம்ப சிரமமாக இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ஓய்வு, எல்லா பேருக்கும் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் பணியை தொடரலாம். புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சொந்த கருத்து. புதுசாக யார் வந்தாலும் அதான் இவங்க 3 பேரும் காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, இவங்க 3 பேரும் நிறைய உழைச்சிட்டாங்க இந்த நாட்டுக்காக. மிகப்பெரிய உழைப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வாய்ப்பு கொடுக்கலாம்னா யாருக்கு கொடுப்பீங்க? இருந்தாலும் சீமான் அவர் உழைப்பு எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி. இப்போ வந்து புதுசாக வந்து ஜனங்க என்னமோ ஒரு பெரிய ஆர்வமாக விஜய் பின்னாடி போகிறது மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் யாருக்கு ஆறுதல் சொல்லுவீங்க? நான் வந்து விஜய்க்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். திமுக ஏதோ சில நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு இலவசமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட எங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் எந்த பிள்ளையுமே எதுவும் கிடைக்கல. திமுக ஆட்சி வந்ததில் என் ஒய்ஃபை இப்போ 5000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் 5000, முதல்ல 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ ஒரு 5000 ரூபா போட்டிருக்காங்க. அதுங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு ஒரு உதவி மாதிரி ஆகிப்போச்சு. போகுது இல்லை ப்ரோ, இது இவ்வளோ நாள் டிஎம்கே ஆண்டுட்டாங்க, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமே, தப்பு கிடையாது. வந்தால் எதுனா கிடைக்கும். இவர் படிச்சிருக்காரு, ஸோ அந்த நாலேஜ் இருக்கும்ல. மேபி இப்போ அவர் உள்ளே வந்தார்னா படித்தவங்களுக்கு எதுனா பண்ணலாம்,
வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாம், படிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறது பார்த்துருக்காரு, அவரும் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இருக்குல்ல, நிறையா இருக்குது, மாற்றம் வரும். படத்தை பற்றி அதான் சொல்கிறல, 200 கோடி சம்பளத்தை விட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா நல்லது நினைக்காம வருவார். வாய்ப்பு இருக்குது, நல்லது பண்ணுவார் விஜய்க்கு, அது சந்தேகமே இல்லை. கொடுத்தது தான் பார்ப்போமே ஒரு டைமு. மோஸ்ட்லி இங்கே எல்லாம் உதயசூரியன் தான். திருவல்லிக்கேணி, சேப்பாக்கெல்லாம் இவர் பேர்னா, அவர் பேர் வேட்பாளர் பேர் உதய ஸ்டாலின் அவர்கள் சார் தான் நல்லா செய்கிறாரு. இந்த பகுதியில் எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. நாங்கள் பரம்பரையே டிஎம்கே தான். நம்ம வந்து என்டிகே தான் ப்ரோ. எதனால ப்ரோ? அது வந்து ஸ்பீச் நல்லா இருக்கு, அவர் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால தான் ப்ரோ. அவர் ஆனா ஒத்தாலா இத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவனுக்கு வந்து பேசுறது வந்து எதனாலனா அவனுக்கு புரிய மாட்டேது அவங்களுக்கு வந்து, அதனால தான் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. அப்ப இந்த தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு? நம்ம என்டிகே தான் ப்ரோ. நம்ம ஆமாம், நாம தமிழ் தான். நம்ம அவர் ஸ்பீச் வந்து கரெக்டாக இருக்குது, தெளிவாக பேசுகிறாரு. மற்ற கட்சி எதுவும் தெளிவாக பேச மாட்டேறாங்க, அதான் ஒன்று. நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறோம். மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி அது. எங்களுக்கு வந்து திமுக கூட்டணி வந்து அமோகமாக வெற்றி பெறும். 234 தொகுதியில் அதிகபட்சமாக ஒரு 190 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறதுக்கு பிரகாசமாக இருக்குது. அதேமாதிரி வலுவான கூட்டணி, 25 கட்சிக்கு மேலே கூட்டணி இருக்கிற கட்சினு. அதேமாதிரி மக்கள் வந்து செல்வாக்கு எங்கே பார்த்தாலும் பெண்கள், ஆண்கள், எல்லா திட்டமும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நல்ல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறாரு. அது வந்து சிறப்பாக இருக்குது. அதேமாரி எங்களை மாரி இளைஞர்கள் அதேமாதிரி யாரை கேட்டாலும் திமுக தான் மீண்டும் வரணும். நிறையா நம்மளுக்கு நலத்திட்ட உதவி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கல்வி, படிப்பு எல்லாத்துக்கும் நல்ல செயல்பாடாக இருக்குது. மீண்டும் அவங்கள தான் வெற்றி பண்ணணும், தொடர்ந்து வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இந்தியா கூட்டணி தான் வரணும் கூட்டணி. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தான் அமோகமாக வெற்றி பெறும்.